வர்ஷா குடிக்க கொஞ்சம் ரசம் கொண்டு வாமா. டேய் என்னடா ரசம் நாட்டு முத்தம் மாதிரி இருக்குடா. நல்லாவே இல்லை. நல்லாதான் இருக்கு. அப்போ உன் பொண்டாட்டி செஞ்சா நல்லா தானே இருக்கும். குட்டோ இங்க வாய. என்னடி ரசம் இது? மாட்டு மூத்துற மாதிரி இருக்கு. வேற ரசம் கொண்டு வா போ. சொல்லிட்ட போதுமா? புதுசு வரும். குடி வந்தா. A few moments later. என்னடி இது? இதுதான் மாட்டு மூத்திரம். அந்த இது மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருக்கு ரசம். சூப்பரா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பாத்துட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளை கையை பிடிச்சிட்டு இருக்க. கக்கூஸ் போறதுக்கு என் பிள்ளை கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? அத்தை பொண்ணடி பேச்சு கேட்கறது தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுச்சு? என்ன சொன்னா? பேபி இனிமே நீ என் கையை விடவே கூடாது. நீ கவலையே படாத பேபி. சாவர வரைக்கும் உன் கையை நான் விடவே மாட்டேன். அதனால சாவரை கையை விட மாட்டேனே. மாப்பிள அவ தெரியாம சொல்லிட்டா. விடுறா மாப்பிள. தூங்குனது போதும். மூடிட்டு போய் துணிய துவ. ஏங்க முடிச்சு கொஞ்சம் 13 வருஷமா என் மாமன் முந்தானே குடிச்சு வச்சிருக்கிற. அவன் சீக்கிரமா நேரம் சொல்ல முடியுமா? நானாச்சும் 13 வருஷம் 50 வருஷமா முடிஞ்சு வச்சுட்டு பேச்ச பாரு. ஐயோ என் காஸ்ட்லி சைக்கிள். நல்ல வேலை. வண்டியை பார்த்து ஓட்ட முடியாதா? கண்ணை எங்க வச்சுட்டு ஓட்டுறீங்க? மூக்குக்கு மேலன்னு சொல்லிடலாமா? சாரிமா, என் தப்பு தான். நான் தான் பார்த்து வந்திருக்கணும். வண்டி ஓட்ட தெரியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு ரோட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வரீங்க? உங்களால நாங்க தான் கீழே விழணும். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. யாரு? நானு. முதல்ல பேபி வாக்கர் ஓட்டு. பையன் ஓடி வரத பார்த்துட்டு 10 அடிக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட. நீ அடிச்சு அடிலாம் 10 அடி தாண்டி போய் வந்துருக்கு. ஹலோ ரமேஷ், சொல்லு. நேத்து நான் உனக்கு will you marry meன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனல? ஆமா. அது என் பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போய் தெரியாம உனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஏய், இதெல்லாம் யாராவது சீரியஸா எடுத்துப்பாங்களா? எனக்கு அப்பவே தெரியுது மாறிதான் வந்திருக்கோன்னு. சரி வைக்கிறேன். அப்போ நான் தான் மாக்கானா? என்ன ஏமாத்துனதுக்கு பேசாம சார்ஜர் ஒயர்ல தூக்க மாட்டிடலாமா? வேணாம். இஎம்ஐ கட்டல. போய் கட்டுப்பா. ஹலோ ஹலோ. நீங்க இஎம்ஐ கட்டல. கட்ட தெரியும்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. டைம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. அப்படினா வாட்ச கழட்டி போட வேண்டியதான். துப்பு. வீட்டை செப்டி பண்ண போறோம். சேஃப்டி டேங்க் க்ளீன் பண்ண போறீங்களா? பின்னாடி தான் இருக்கு போங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ரொம்ப பேசுற நீ. வீட்டை காலி பண்ணிடுவேன். காலி பண்ணுங்க. வீடு போகுதேன்னு உனக்கு பயமே இல்லையா? இல்ல. ஏன்? ஹவுஸ் ஓனர் மேனனா இருக்காங்க. அங்க போய் சொல்லு. பயப்படுவாங்க. பாயசம் பண்ண சொல்றாங்கம்மா. இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி. எவ்வளவு ஸ்பூன்மா பால் ஊத்தணும்? டம்ளரா? எந்த டம்ளர்மா? சின்ன டம்ளரா பெரிய டம்ளராமா? வீட்டுக்கே வந்துட்டோம்மா. எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏமா அப்புறம் பேசுறேன். என் மாமியார் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. எதுக்குமா? எனக்கு என்னடி தெரியும்? நீங்க தானமா கல்யாணம் பண்ணி வச்சுக்கீங்க. என்கிட்ட கேட்டா துணி காயாததுக்குலாம் என்ன பார்த்து முறைக்கிறாங்கம்மா. குழம்புல கொஞ்சோண்டு உப்பு கூடிட்டுமா. என்ன பண்ணட்டும்? தண்ணியா? மத்தப்படியா? சீக்கிரமா நான் அப்புறம் பேசுறேம்மா. அப்புறம் பேசுறேன்னு
பச்சை கையோட எல்லாரும் கை கழுவி விட்டுட்டீங்கல்ல, என்ன மறந்துட்டீங்கல்ல. அம்மா கேரட் சின்னதா வெட்டணுமா பெருசா வெட்டணுமாமா? எதுக்கா? சாப்பிடுதாமா? இருங்கம்மா கேட்டு வரேன். அம்மா நான் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவேன்? நீங்க சொல்றத பார்த்தா என்ன இங்கே இருக்க சொல்வீங்க போலயே. மா எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குமா, நீங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுமா. மா சின்ன வயசுல நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாத ஆட்களோட பேசக்கூடாது, தெரியாத ஆட்கள் எது கூட்டாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியலமா. நீ திரும்பி குடிச்சிருக்கல, எத்தனை வாட்டி சொல்லிருக்கீங்க போகும்போதாவது குடிக்காம இருக்கலாம்ல. நான் உன் கூட வரல, இந்த மாதிரிலாம் வந்து நான் உன் கூட வரவே மாட்டேன். நான் கேப் பிடிச்சு போறேன். எப்படி கண்டுபிடிச்சேன் நான் குடிச்சிருக்கேன்னு? பபுள்காவும் போட்டேன், கொய்யாக்காவும் சாப்பிட்டேன், ஸ்மெல்லே வரலையே. எப்படி கண்டுபிடிச்சேன்? பொண்டாட்டங்களே இப்படிதான். ஆனாலும் எப்படி கண்டுபிடிச்சா நான் குடிச்சேன்னு? தர்மம் போடுங்களேன். நான் வாங்கி தரேன். எனக்கு ஜானி வாக்கர், ஜாக் டேனியல் மாதிரி பிராண்டட் ரைஸ் தான் பழக்கம். ஏய், எனக்கு உன் ஃப்ரெண்டு பிரியாவை ஒரு நாள் இன்ட்ரோ குர்றி. அவளா செட் ஆக மாட்டான். ஏன்? அவள் லெஸ்பியன்றா. அப்படின்னா அவளுக்கு பொண்ணுங்கன்னா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பொண்ணுங்கன்னா தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப நானும் லெஸ்பியனா? ஏனுங்க சொல்லு கார்த்தி. இன்னைக்கு ஒரு மேஜிக் செஞ்சு காமிக்க போறேன். யாருக்கு? உங்களுக்கு தான். ஏய் வேலை இருக்குடி, அப்புறம் பார்க்கலாம்டி. ஒரு 5 நிமிஷம் தாங்க. சரி என்னன்னு சொல்லு. என் கையில ஒரு நூல் இருக்குது, தெரியுதா? தெரியலன்னு சொன்னா ஏதாவது சொல்லுவா. தெரியுது கார்த்தி. தெரியுதா? ஓ இங்கதானே இருக்கு. இப்ப இந்த நூலை எடுத்து உங்க ரைட் இயர்ல விட்டு லெஃப்ட் இயர்ல எடுக்க போற. ரெடியா? சரி பண்ணு. மெதுவாடி வலிக்குது. மெதுவாதான். அப்பா இப்ப நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த நூலை உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கணும். எங்க இருக்கு? இங்க இருக்கு. பிடிச்சிட்டீங்களா? இப்ப நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இழுக்க முடியுமோ இழுங்க பாப்போம். இந்த பக்கம் இழுக்கணுமா? ஆமா இழுங்க. என்னடி மேஜிக் இருக்கு? இதுதான் வந்து லேட்டஸ்ட் மேஜிக். போடு வேற ஒரு நேரத்துல அடிச்சிட்டோம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பா ஆ கொஞ்சம் இங்க வாயேன். என்னாச்சு? ஃபேன் போடு. ஆஃப் பண்ணு. ஆன் பண்ணு. ஆஃப் பண்ணு. ஏன் என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. ஒன்றும் ஆகலையே. அப்புறம் அந்த எலக்ட்ரிஷியன் அதில் ஷாக் அடிக்குது, ஃபேன் இன்னைக்கு போடணும்னு சொன்னார். ஏய் உன்கிட்ட காசு இருக்கு. நானே 1 ரூபா இல்லாம இருக்கிறேன், நீ வேற ஏண்டி? இல்ல என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கு. இன்னொரு 300 ரூபாய் கிடைச்சதுன்னா 1 கிலோ மட்டன் வாங்கி பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். அதான் கேட்டேன். இந்தா இதுல 300 ரூபா இருக்குது, சீக்கிரம் பிரியாணி ரெடி பண்ணு. ஓ 300 ரூபாய்க்கு 1.5 கிலோ சிக்கன் வாங்கி பிரியாணி செய்யலாம்ல. போய் 1.5 கிலோ சிக்கன் வாங்கிக்கலாம். உன்கிட்ட 500 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னியடி வெண்ண. நீயும் உன்கிட்ட 1 ரூபா கூட இல்லைன்னு சொன்னியடா விளக்கென்ன. பாட்டி 2ல 1 தெரிஞ்சவன் முடிவு கட்டுறேன். மாமா மாமா என்னாச்சு மாப்ள? உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கீங்க. என் குடும்பத்தையே கொல்ல பாக்குறான். ஏன் என்ன பிரச்சனை? அத உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. ஏமா என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, ரசம் தான் வச்சு கொடுத்தேன். எப்படி வச்சு கொடுத்த அத சொல்லு. மாமா தான்ப்பா வயித்துல பூச்சி இருக்குன்னு சொன்னாரு, அதனாலதான்ப்பா பூச்சி மருந்து போட்டு ரசம் வச்சு கொடுத்தேன். என்னது பூச்சி மருந்து ரசமா? இதுக்கு போய் எல்லாம் என்ன திட்டுறாங்க, நான் பண்ணது தப்பாப்பா? உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, நான் பெத்தம் பேரு என் மேலதான் தப்பு. மாப்ள ஐயோ ஆளை விடுங்க, நான் வாழ ஆசைப்படுறேன். மாப்ள எனக்கும் உயிர் மேல ஆசை இருக்கு, நானும் வர வாங்க போலாம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? திருப்பதியில இருந்து கார்ல வந்துட்டு இருக்கோம். சோன்னு மழை, மிட் நைட்ல 2 மணி, யாருமே இல்ல, ரொம்ப மோசமான ஏரியா. ஷோ காடு எல்லாம் இருக்கு. பொண்ணு கை நீட்டுறா, லிஃப்ட் கேக்குறா. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படி சொல்றா. கேட்க மாட்டாடா. சரி எப்படி கொடுப்பா? லிஃப்ட் கொடுற அப்படிமாலா.
எப்படி சொல்லுவா? நார்மலா கேட்டிருப்பாங்க. சரி நார்மலா தான். கொடுங்கப்பா. வண்டியை நிறுத்தலாமா? நீ என்ன சொல்ற? ஹெல்ப் பண்ணோம். யார் இருந்தாலும் we should help. ஓகே. ஆனா அவ யாரு தெரியுமா? என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இப்ப நிறுத்த மாட்டியே வண்டிய? கீழே சகத்தி இருந்தா மேல மூஞ்சில அடிச்சுட்டு போகல. இப்போ நீ தூங்கல, சோ உனக்கு சம தூக்கம், நீ பின்னாடி சீட்ல போய் உட்காந்துட்ட, நல்லா தூங்கலாம் இன்னைக்கு, ஏன்னா தூங்கவே இல்லை அப்படி சொல்லி உட்காந்துட்டேன். நான் தான் வண்டி ஓட்டுறேன். இப்போ என்ன பண்றது? நீ இப்ப கார்ல ஏறினாலும் நீ தூங்கிடுவியா இப்போ ஜர்னில? இல்ல தூங்க மாட்டியா? நீ ரொம்ப அலர்ட்டா இருப்பல்ல? நான் வண்டி ஓட்டுறத கண்டிப்பா அலர்ட்டா இருக்கணும். because it's safety, right? I have to concentrate. இப்போ ஓட்டும் போது நீங்க ரெண்டு பேரும் பேசுவீங்க. அது நீ என்ன சொல்ற நான் அதான் கேட்பேன். அவ கண்டிப்பா கேட்பேன். என்ன கேட்பா? ஹாய் கிருஷ், எப்படி இருக்கா? ஹாய் டி, நான் நல்லாவே இல்லைன்னு நீ சொல்லு, சரியா? நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஏன் போய் சொல்லணும்? வாயை மூடிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லு, ஓட்டு காரை ஓட்டு. சரி நான் நல்லா இல்லைன்னு சொல்லி மூஞ்சி தூக்கி பேச முடியாத உன்னால? மூஞ்சி தூக்கி பேசணுமா? ஹாய் டி, நான் நல்லா இல்லை அப்படி பேசணுமா? ரொம்ப ஓவரா பண்ணது, ரொம்ப சிரிக்கிற. இந்த சிச்சுவேஷன் வந்து உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு தெரியுது மூஞ்சிலே. நம்மலாம் வந்து ஹியூமனிட்டினா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும். டி ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு பிரச்சனை நம்ம தான் கை கொடுக்கணும். இப்படி கை கொடுக்கணும். நான் கை கொடுத்துக்கிறேன் உனக்கு, நீ உன்கிட்ட வச்சுக்கோ. எல்லாத்தையும் சந்தேகப்படாத ஐஷோ, பொசசிவாவே இருக்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் உன் பொசசிவ்னஸை கம்மி பண்ணு. நான் இன்னும் அசிங்கமா நினைக்கிறேன். எப்படி உனக்கு இப்படி கனவெல்லாம் வருது? எனக்கு இது கனவு வரல, ரியாலிட்டியா போறதே. நான் தான் இப்ப சும்மா சொன்னேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.